தென்னிந்திய திரைப்பட படத்தொகுப்பாளர் சங்கம் சார்பாக இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியீட்டுக்கு முன்பே இணையத்தில் கசிந்தது தொடர்பான இந்த பிரஸ் மீட்டிற்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பத்திரிகையாளர்களையும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எங்கள் கருத்து இந்த இடத்துல எங்களுடைய பாயிண்ட், எங்களுடைய நியாயங்களை இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது உங்கள் வழியாக தான் நாங்கள் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இந்த ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிஞ்சதில் எங்களுடைய வருத்தம் மிகப்பெரியது. ஏன்னா எங்களுடைய முழு முதலீடு அப்படிங்கிறது என்னென்னா எங்கள் மேலே வச்சுருக்கிற ட்ரஸ்ட்டு தான். அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறத வச்சு தான் எங்களுக்கான தொழில் வாய்ப்புகளே எங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரையில் படத்தோட எடிட்டர் பிரதீப் ராகவ், அவர் தான் அதோடைய படத்தொகுப்பாளர். அவர் ஒரு 25 படங்களுக்கு மேலே படத்தொகுப்பு பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாகவும், அதே டைமில் என்ன அப்படிங்கிறத இன்னமும் யூகிக்க முடியாத நிலையிலையும் இந்த இடம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த படத்தோட ரிலீஸ்க்காக சென்சார் அப்ளை பண்ணுற அந்த டைம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ, அந்த சென்சார் தள்ளி போக ஆரம்பித்தப்போ படத்தோட இயக்குனருக்கு எப்போதுமே ஒரு ஆசை வரும், படத்தை கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம், சிஜி ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அப்டேட் பண்ணுறதுக்காக சிஜி ஷார்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணி சென்னையில் இருக்கிற நாக் ஸ்டூடியோவிலேருந்து அவங்க அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை சவுண்டு மிக்சிங்க்காக கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு எடிட்டர் அதை ப்ரொடியூசரோட நாலேஜோட, டைரக்டரோட நாலேஜோடு தான் இங்கேருந்து அன்னபூர்ணா ஸ்டூடியோ, அதாவது 5 லாங்குவேஜுக்கான ஒலிக்கலவை, அதாவது மிக்சிங், சவுண்டு மிக்சிங் வேலைகள் ஹைதராபாத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஃபைல் 14/1, அதாவது ஏன் எல்லாருமே கேட்டாங்க, ஏன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னீங்க, 14/1க்கு ஃபுட்டேஜில் வாட்டர் மார்க் போட்டிருக்கு அப்படின்னு. ஸோ சில அப்டேட்ஸ்க்காக தான் இடையில ரிலீஸ் லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் இவங்க மறுபடியும் இன்னொரு வெர்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்ச அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் கசிய விடப்பட்டிருக்கு. மற்றபடி இதை எடிட்டர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் இணையத்தில் உலாவிக்கிட்டே இருக்குது. எடிட்டர் பண்ணணும்னு நினச்சிருந்தா இந்த விஷயம் எங்ககிட்ட வாட்டர் மார்க் இல்லாத ஃபுட்டேஜே இருக்கும். வாட்டர் மார்க் இல்லாத ஹச்டி பிரிண்ட்டு, 2K பிரிண்ட் எங்ககிட்ட இருக்குது. இதே பிரதீப் ராகவ்கிட்ட இருக்குது. அவர் எதுக்கு எடிட் ரெஃபரன்ஸ்னு போட்ட ஒரு விஷயத்த அவர் இணையத்தில் கசிய விட்டு அவர் மாட்டிக்கிட்டு அவர் கேரியர் அவர் லாஸ் பண்ணணும். அது அவசியமே கிடையாது. இதில் யாருடைய விஷயமோ இல்லை வேறு பின்புலங்கள் என்ன இருக்கோ அது நமக்கு தெரியாத விஷயம். ஏன்னா எங்களுக்கு டெக்னீஷியனாக வரோம், டெக்னீஷியனாக வேலையை பார்க்குறோம், பின்னாடி அரசியல் இருக்கா அரசியல் இல்லையா அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அதை நாங்கள் பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போகிறோம். ஸோ அவர்கிட்ட வாட்டர் மார்க் இல்லாத ஃபுட்டேஜே இருக்கும்போது அதை வெளியில் விட்டுருக்கலாம். இது வாட்டர் மார்க் இருக்குது, அதில் ஃபார் எடிட் ரெஃபரன்ஸ்னு இருக்குது. அந்த ஃபார் எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, டிஐலேருந்து வர ஃபுட்டேஜஸ். அது டிஐலேருந்து ஃபைனல் கிரேட் பண்ணி அப்டேட் பண்ணப்பட்ட ஃபைனல் விஷுவல். அது எடிட்டர் சரி பார்க்குறதுக்காக அனுப்புகிற ஒரு விஷயம். அதை இங்கே தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் அனுப்புவோம். இது எல்லாமே ட்ரஸ்டின் பேரில் தான். இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு பின்னாடி இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு 300-400 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தருமே ட்ரஸ்டின் பேரில் தான் வேலை பார்க்குறோம். இந்த கேரியரை யாருமே நாசம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத யாரோடைய விருப்பமாகவும் இருக்காது. அதுவும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற அத்தனை எடிட்டர்ஸ்க்கும் ஒரு உச்ச நடிகரோட படத்தில் எடிட்டராக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய தாட்டாகவும் இருக்கும். ஸோ இதில் பணத்தை தாண்டியோ, மற்ற விஷயங்களை தாண்டியோ, கஷ்டங்களை தாண்டியோ, நஷ்டங்களை தாண்டியும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் விஜய் சார்கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எப்படி பிரதீப் ராகவ் வேணான்னு வெறுத்துட்டு போயிடுவாரா? அதை செய்ய மாட்டார் இல்லையா? அது படத்தை தாண்டின ஒரு கௌரவம், அது பணத்தை தாண்டின கௌரவம் அது. அதனால் அதை யாருமே செய்ய மாட்டாங்க. ஸோ இது எடிட்டர் மேலே ஒட்டுமொத்தமாக சில பேர் காரணம் வாங்கிக்கிறது தவறான ஒரு விஷயம். அதற்கு மேற்கொண்டு இந்த விசாரணை சரியான பாதையில் போயிட்டுருக்கு. அது சென்னை போலீஸாக இருக்கட்டும், சைபர் கிரைம் போலீஸாக இருக்கட்டும், இது ரொம்ப நேர்மையாகவும், ரொம்ப அதாவது என்ன சொல்லணும்னா ரொம்ப வெளியில் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்குது. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டுருக்கு இதோடைய விஷயங்கள். அதை அவங்களே அறிவிப்பாங்க அது யார் என்னன்னு. அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் தெரிகிற வரையும், அந்த குற்றத்தை யார் செய்தாங்கங்கிறது தெரிகிற வரையும் நம்மளுடைய கருத்து திணிப்பெல்லாம் கொண்டாந்துங்க கொட்டாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா அதுக்கு எடிட்டர் பலிகாடாக கிடையாது, இல்லை XYZ யாரோ பலிகாடாக கிடையாது. அவங்களுடைய வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்பிட்வீனில் யாரோ பண்ணிட்டு போனதுக்காக யாரும் யாருடைய வாழ்க்கையும் இழந்துட முடியாது, இழக்கவும் கூடாது. அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நாங்கள் அழைச்சோம்.
எங்களுடைய இந்த அழைப்பு வந்து எங்களுடைய கருத்தை தெளிவாக பதிவு பண்ணுறோம். போலீஸ் மிக தெளிவாக இதை ஆராய்ச்சி உங்களுக்கு ப்ரெஸ்ஸுக்காக இருக்கட்டும், மக்களுக்காக இருக்கட்டும், விஜய் சார் ரசிகர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் மிக தெளிவான ஒரு பதில் சொல்கிற வரையும் வேறு யாரையும் குற்றவாளியாக்கி அவங்கள காயப்படுத்தாதீங்க. நன்றி.